சரியா சுடுவுது இங்கே என்ன மாதிரி இருக்கு சுடுவதில்லை வாயில் இதை சுடுதுன்னு சொல்லிட்டு சுட சுட வாய்க்க வச்சா அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு பின்னரம் நாங்கள் பிள்ளைண்டியோட வளமையிலே எதுவும் சாப்பிடுவோம், பிஸ்கெட்டு இல்லை மிக்சர் ஏதாச்சும் நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை வீட்டு நாங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கு என்னடா செய்வோம் வந்து யோசிச்ச போது உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம், உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு கட்லெட். இதுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு கட்லெட் தான் செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட யாராவது எங்களை சேனலை முதல் தடவையாக பார்த்தா மறக்காம என்ன செய்யணும் ரூபி, மறக்காம எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களை வீடியோ தொடர்ந்து பாருங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமே. என்னென்னு ரூபி உருளைக்கிழங்குல கட்லெட் செய்ய போகிறான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி பார்ப்பேன். இது உருளைக்கிழங்க அவிச்சிட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் வெட்டிட்டு உரிச்சேன் ஈஸியா, அதுக்காண்டிதான் பாதியா நாளா வட்டிட்டு உரிக்கிற ஈஸியா இல்லை, அப்படி அதுக்காண்டி இப்படி வெட்டி வச்சுக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது அந்த கரைச்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க எடுக்கலாம், உருளைக்கிழங்குக்கு ஏற்ப எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ரசுக்கு தூள். மற்றது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம். இது பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா பழுத்துட்டுது. இது பச்சை மிளகா சிவத்த மிளகா போயிட்டு. மற்றது உப்பு, பெருஞ்சீரகம், மற்றது மிளகாத்தூள், கருவேப்பிலை. இதுல என்ன ஒரு பொருளும் சேர்க்கலாம். நான் ஏன் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்க சொன்னா, நான் முட்டை பாவிக்கல இன்றைக்கு சொன்னா நாங்க மச்சம் சாப்பிடல தானே, அதால நாங்க முட்டை பாவிக்கல கோதுமை மாவை தான் கரைச்சிருக்க போறோம். இதுக்கு பதிலாக சோள மாவிலே நீங்கள் கரைச்செடுத்து செய்யலாம். இப்ப முட்டை சாப்பிடுறீங்க, முட்டையில இந்த தோச்சு எடுத்துட்டு ரசுக்கு தூள்ல இதாண்டலாம். இப்ப நாங்க கட்லெட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கறியை தயார் செய்யணும். அதுக்கு அடுப்பை நாங்கள் மூட்டணும். இப்போ நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு. இப்போ சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்போம். சட்டி நல்லா காயட்டும். ஒரு காதை காணையில் அது காயாண்டுட்டுது. சரி, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஈஸியான ஒரு சிற்றுண்டின்னு தான் சொல்லலாம். எங்கட இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், உடனே நாங்கள் செய்வோம்னா உருளைக்கிழங்கு ரசுக்கு தூளும் இருந்தாலே போதும். ஒரு முட்டையை ஒண்டி இருந்தால் பக்கம் அடிச்சுட்டு உருளைக்கிழங்க உருட்டிட்டு அப்படியே முட்டையில் துவைச்சிட்டு ரசுக்கு தூளை பிரட்டி எடுத்து பொரிக்கலாம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ சட்டி காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம். எனக்கு எண்ணெய் தேவையில்லை, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். அந்த வெங்காயம் வதங்குறது தானே, அப்போ கொஞ்சம் எண்ணெய் காணும். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் இப்போ கொதிச்சுட்டு தான் நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். அதோட பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக சத்த மிளகாயும் பாவிக்கலாம். அதோட கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் போட்டுட்டு கலந்து விடுவோம். வெங்காயம் நல்லா பொரியட்டும். நாங்கள் அதுக்கிடையில இந்த உருளைக்கிழங்கு சீவி எடுப்போம். உங்கள்கிட்ட அந்த மசிக்கிறது இருந்தால் நீங்கள் அதாலே மசிச்சு எடுக்கலாம். இப்படி என்னட்டு இல்லாதபடியே நான் இப்படி கரத்தரில் போட்டு சீவினா பக்கண்டு வேலை முடிஞ்சு இல்லாதீங்க. அப்படி இருக்குங்க. வெளியப்பம் நெஞ்ச மாதிரி இருக்கு. இது நல்லா அந்த மாப்பிடியான கிழங்கு தானே, நல்லா இதாண்டி வந்துடும். இப்படி நான் சீவி எடுத்த இந்த உருட்டி எடுக்க ஈஸியா இருக்கு. ரெண்டு இலவே இல்லை நடக்கு அமையறா அப்படிதான் பக்கம் செய்யும். ஒண்டை விட்டா உண்டை எரிஞ்சு ஓடும். மாவண்டை எல்லாம் பார்க்கணும், அது மாதிரி தான் செய்யும்.
இப்போ வந்து உப்பு சேர்ப்பேன். நாங்கள் உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு போடலை அவிக்க, அதால் வந்து அதுக்கும் சேர்த்தே நாங்கள் உப்பை போடுவோம். நல்ல கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் போடுவோம். தேவையான அளவு மிளகாத்தூள் நீங்கள் உரைப்புக்கு ஏற்ப போடலாம். நாங்கள் பச்சை மிளகாய் மேய்க்கின போட்டிருந்தபடியா கொஞ்சம் மிளகாத்தூள், இல்லை நீங்கள் மஞ்சத்தூளும் பாவிக்கலாம். கலந்து விடுவோம். இப்போ வந்து எங்கள்ட கறி வந்து ரெடி. வேறு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ கையால் உருட்டி தான் எடுப்போம். அப்போ தண்ணி தன்மை இருந்தால் அந்த பக்கம் இதன்றது என்னன்னு சொல்கிறாங்க, லூஸாக இருக்கும், கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், களி மாதிரி இருக்கும். அப்போ பிரட்டல் மாதிரி பிரட்டல் மாதிரி வச்சு எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை. எண்ணெயும் வந்து கணக்காக தான் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இறக்கி இதை வந்து ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு தான் கையால் பிடிக்கணும், சுட சுட பிடிக்க இல்லாது. இப்போ நாங்கள் வேறு ஒரு டிஷ்ஷில் ஆற வைப்போம். இப்போ வந்து கறி நல்லா ஆறிட்டு நாங்கள் அதுக்கிடையில இந்த கோதுமை மாவு வந்து கரைச்செடுப்போம். சரியா? ஆக என்ன சொல்கிறோம், அந்த கட்டி பதத்தில் கரைக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்செடுக்கணும். நாங்கள் முட்டை சாப்பிடாதபடியாக தான் இந்த கோதுமை மாவில் கரைச்செடுக்க வேண்டி இருக்குது. என்ன ஒரு நாளைக்கு முட்டை போட்டு செய்கிறான். முட்டை போட்டு முட்டையன்னா என்ன செய்ய, அப்படியே அடிச்சிட்டு முட்டையை அப்படியே அதில் துவைச்சிட்டு ரசுக்கு தூளில் அப்படியே பிரட்டி எடுக்க. சரி, இதுக்கு பதிலாக சோளம் மாவும் பாவிக்கலாம். உங்கள்கிட்ட அவசரத்துக்கு என்ன இருக்கோ அந்த பொருட்களை கொண்டு தான் நாங்கள் செய்யணும் எப்போவுமே. அந்த பொருள்லாம் தேவையாண்டா நாங்கள் செய்ய இல்லாத ஒரு சாப்பாடு. இப்போ வந்து நாங்கள் மாவு வந்து கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த கறியை வந்து எங்களுக்கு அளவான உருண்டையாக வந்து பிடிச்செடுக்கணும். கொஞ்சம் வந்து தட்டியாக வைப்பேன். சரியா? உருண்டை இல்லை, உருண்டையாக பிடிச்சி இப்படி தட்டி வைக்கணும். நீங்கள் கடையில் ஒன்றும் கட்லெட் வந்து சாப்பிட இல்லையா? இது இன்றைக்கி நாங்கள் மச்சம் இல்லாதபடியால் இந்த உருளைக்கிழங்குல நாங்கள் செய்கிறோம். இல்லாட்டி கூடுதலாக வந்து இது அந்த இது என்ன சொல்கிறது, டின்மீன் மற்ற கோழி இறைச்சி அதில் தான் வந்து கூடுதலாக வந்து செய்வோம் நம்ம இதெல்லாம். இப்போ நாங்கள் இதெல்லாம் தட்டி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து எல்லாம் தட்டி வச்சாச்சு. நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து இங்கால கொதிக்க இங்கால நாங்கள் பிரட்டிட்டு வைக்கலாம். அப்படியே எண்ணெய் தட்டிக்க கூட ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு துவைச்சிட்டு இந்த மாவில் அப்படியே ரசக்குதூரில் அப்படி வச்சுட்டு அப்படியே தூக்கி இதில் வைப்போம். இது வந்து தோய்ப்பேன் இதுக்கு ரசக்குத்தூள். இந்த சட்டி வந்து காஞ்சிட்டு நாங்கள் அதுக்கிட்ட எண்ணெயை விடுவோம். நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். காணும் எனக்கு இல்லை தானே, இப்போ கொஞ்சம் எண்ணெய் காணும். அதோட பெரிய சட்டியும் இது. எண்ணெங்கால கொதிக்கட்டும். இப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து துவச்சி எல்லாம் ரசக்குத்தூள் பிரட்டி வைப்போமே. நம்ம பிரட்டி வைக்குவோம். ஓகே, எல்லாம் பிரட்டி போட்டு பார்ப்போமே. கணக்கை போட இல்லாது 4 நாளாக தான் போட போகிறேன். இன்னும் வந்து கொதிக்கட்டும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறோம். ரசகுத்தூள் எல்லாம் போட்டு இனி வந்து எண்ணெயை வந்து கொதிச்சுட்டு நாங்கள் ஒன்றா போட்டு எடுப்போம். எண்ணெயை வந்து நல்லா கொதிச்சுட்டு
எண்ணெய்க்கு விரலை வச்சு பாருங்க பாப்போம். அப்படி சுடுதோண்டு பாருங்க, எண்ணெய் கொதிச்சுட்டு என்னொன்று போடலாம் ப்ரோ. இந்த சைடில் இன்னொன்று போடலாம். எனக்கு படம் திருப்புற கஷ்டமே இருக்கு. அதான் பொரிஞ்சும் நல்ல சிவப்பு கலரில் வரும். அப்போ தான் நாங்கள் எடுக்குவோம். இப்போ வந்து கட்லட் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க அப்படி இருக்காண்ட இறக்கும். மற்ற எல்லாத்தையும் பொரிச்சுட்டு நாங்கள் பார்ப்போம். சரியா? இப்போ வந்து இறக்கு வேணாம். இந்த வடிவ எண்ணெயை வடிச்சிட்டு இறக்கணும். வடை மாதிரியே இருக்கு. வடை நல்ல ஓலை பொட்டியும் நல்ல ஓலை பொட்டி என்ன எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்காண்டு. இப்போ வந்து சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கட்லட் வந்து செய்து முடிச்சாச்சு. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி செம்ம வாசத்தோட சூப்பராக வந்திருக்குங்கடா உருளைக்கிழங்கு கட்லட். இது வந்து அந்த குளிர் காலங்களில் என்ன மழை காலங்களில் சுட்டு சாப்பிட சும்மா சுட சுட சாப்பிடணும். அந்த மாதிரி இப்போ வந்து குளிர்காலம் இல்லை, இப்போ வந்து வெக்க காலம். வெக்க காலம்டாவே நீ இதை சாப்பிடத்தானே வேணும். நாங்கள் வந்து இப்போ வீட்டிலேயே வந்து செய்து சாப்பிட்றது நல்லது தானே. இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன் ஒன்று எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்றது சாப்பிட்டு பாருங்க பாப்பா. இது வேறுங்க எப்படி கிறிஸ்பியாக இருக்குண்டு சரியா சுடுவுது. இங்கே என்ன மாதிரி இருக்கு செம்மையான இல்லை. இது முட்டை போட்டு சேர்ந்தா இன்னும் டேஸ்டாக இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. சுடுவதில்லை வாயில். இதை சுடுவதுன்னு சொல்லிட்டு சுட சுட வாய்க்க வச்சா நான் கழுவி விட்டேன் தெரியுமா? கடிக்கிறாது, வாயாள்ளி விட்டுரும். மழை மேலேயோ எங்களை விட என்ன செய்தாலும் நான் உடனே எடுத்து டேஸ்ட் பார்த்துடுவேன். ஒரு முதல் இருக்கிறதா நல்லா இருக்கணும். அதில் உரைப்பாமல் இருக்கு வேணும் பார்க்க தெரியுது. நல்ல கலராக இருக்கு. பச்சை மிளகாய் தானே போட்டு நாங்கள் நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்ல முறுமுறண்டு இருக்கு. சாப்பிடுவோம். வேணா நீங்கள் சாப்பிடுவோம். நான் பிளேந்தியோட சாப்பிட போகிறேன். அது சுடுவது. சரியா? சரி, நான் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டேன். கட்லெட் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட வாய்க்க போட்டுட்டேன். அதான் நாங்கள் வந்து அள்ளி விட்டுரும் பக்காண்டு. அதான் உண்டு. சரி, நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் வந்து அப்புறம் உருளைக்கிழங்குல வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி